முக்கியமா இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம். மக்கள் சார்பா நான் பேசுறேன். இலவசங்கள் எதுவுமே வேணாம். அவரோட இதுல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்கிறாரு அறிக்கையில. ஆனா எங்களுக்கு அது எதுவுமே தேவையில்ல. மாற்றம் வேணும், அது நல்ல மாற்றமா இருக்கணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அது போக பாத்தீங்கன்னா போதை முக்கியமா தடுக்கப்படணும். இன்னைக்கு அதனாலதான், அதாவது இப்போ டாஸ்மாக் அதனாலதான் வருமானம் வருது. டாஸ்மாகை தாண்டி இன்னைக்கு கஞ்சா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழகத்துக்குள்ளேயும் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தண்ணி அடிக்கிறவனை விட பாத்தீங்கன்னா போதைப் பொருள், அதாவது கஞ்சா அந்த மாதிரி இதுல பண்ணீங்கன்னா தாய்க்கும் தாரத்துக்கும் குழந்தைகளுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கண்மூடித்தனமா நிறைய பேர் கற்பழிக்கப்படுகிறது. இந்த மாதிரி பல அவலங்கள் கை குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கவலைக்கிடமா ஆகுது. இதெல்லாம் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய, தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது தீவிரமா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் இலவசத்தை நம்பி இருக்காங்க அப்படின்றதா முட்டாள்தனம். இன்னொன்னு, மக்கள் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய அரசியல் வேண்டாம், எல்லாமே புதுசா வரட்டும், எல்லாமே புதுசா நடக்கட்டும், ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாத்துவாரு அப்படிங்கறத நாங்க நினைக்கிறோம். பார்க்கலாம், இந்த 5 வருஷத்துல அவர் என்ன பண்றாரு, என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம பேசலாம். மற்ற கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி அவர் மறுபடியும் காங்கிரஸ் விசிகாவோட தான் போய் மற்ற கூட்டணி கட்சியோட போய் தான் அவர் ஆட்சி அமைக்கிற சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளிட்டாங்க. வேற வழி இல்லைன்ற பட்சத்துல ஜனநாயகத்தை காப்பாற்றுன்றதுக்காக அவர் அப்படி ஆட்சி அமைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த கட்சிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் திரும்ப பழைய சிஸ்டத்துக்குள்ள போயிடக்கூடாது. அவர் தனி மாற்றுன்ற பட்சத்துல உண்மையான மாற்றா அவர் இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்ன மாதிரியான மக்களுடைய கருத்தா இருக்கும்னு நான் நம்புறேன். அவர் நேற்று பதவி ஏற்கும்போது கூட ஒன்று சொன்னாரு, இங்க ஒரே ஒரு பவர் சென்டர் தான் அப்படின்றது. அவர் அதை மட்டும் நிரூபிச்சாலே போதும்னு நான் நினைக்கிறேன். உண்மையான பவர் அவருடைய கையில இருக்கணும், உண்மையா முடிவெடுக்கிற திறன் அவருடையதான் இருக்கணும். மற்ற கட்சிகளுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை இதை பண்ணியே ஆகணும், இந்த திட்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான முடிவு எடுக்காம முழுக்க முழுக்க அவர் என்ன பண்றாரோ அதை அவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வேற எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா அவர் பண்ண வேண்டியதில்லை. இலவச திட்டங்கள் அவர் பண்ணியே ஆகணும்னு நான் விரும்பல. அவர் என்ன முடியுமோ நான் அதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே நல்ல விஷயம். அவர் எது சாத்தியமோ, எது மக்களை மேலும் கடனுக்கு தள்ளாம பண்ண முடியுமோ அதை அவர் கொடுத்தாலே போதும்னு நான் நம்புறேன். எனக்கு விஜய் மாற்றங்கள் கொண்டு வர்றது கல்வியில மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இப்போ கல்வி அப்படின்னா நாங்க தமிழ் மீடியத்துல படிச்சோம். இப்போ உள்ள இதுல பேசுறதுக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிக்ல படிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற நாங்க படிக்கையிலேயே கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கும் ஒரு மெட்ரிக்ல படிக்கிறதுக்கும் பிள்ளைங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மெட்ரிக்ல கொண்டு வர சிலபஸ்ல எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, வருஷம் ஒரு பிள்ளைங்களுக்கும் 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட என்னால முடியல. கஷ்டப்பட்டுதான் செய்யறோம். நாங்க கடை என்னதான் வச்சிருந்தாலும் 3 பிள்ளைங்களுக்கும் ஃபீஸ் கட்டி நாங்க இது பண்ணி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால மெட்ரிக்ல என்ன சொல்லி தராங்களோ அதே இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா நாங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவருடைய கட்சியில இனி அடுத்து செய்ய வேண்டியதுன்னா இந்த அடிப்படை வசதிகள், சாக்கடையும் மக்களுக்கு நல்ல ரோடு வசதி இருந்தா நல்லா இருக்கணும். 2வது இந்த வரி விதிப்புன்னு சொல்றாங்க இல்லையா, கமர்ஷியலு வித் ஹோம் டாக்ஸ், இதுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பார்க்கணும். ஏன்னா அது அடிப்படை மக்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. 2வது ரசிகர்கள் அவர் கொஞ்சம் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறணும். நிறைய பேர் இதனாலே தவறா பேசுறதுனால தற்கொலைன்றாங்க. அது மனசு வருத்தமா தான் இருக்கு. தலைமை ஏத்துட்டாருன்னா அதுக்கான பண்பு இருக்கணும். அது ரசிகர்கள்ட்ட இருந்து வந்தாதான் அவங்களும் நல்வழிப்படுத்தணும். படுத்தினா மட்டும்தான் நல்லா இருக்கும். அது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா நாங்க அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். அதை செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வயசானவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னா போதும். இந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு இவர் தான் இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த பிள்ளை படிப்புக்கு நல்லா பார்க்கணும். அந்த மாதிரி ரேஷன் கடை எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தாருன்னா போதும். அந்த மாதிரி இந்த மாசத்துல பணம் போடுறவங்களுக்கு போட்டாருனாலே போதும், வேற எந்த மக்களுக்கு தேவையில்லைன்னு. அதாவது விலைவாசி உயர்வு இல்லாமல் இருந்தால் சாமானிய மக்கள் வரை எல்லோரும் நன்றாக வாழலாம். விலைவாசி ஏற்றம் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியமானது ஒன்று.
அது இல்லாமல் இந்த டாஸ்மார்க் இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த போதை ஒழிப்பு சட்டம் அதையும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரீ இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்கள் ஏதோ அன்றாட வாழ்க்கையை வந்து நல்லா வாழ்றாங்க. ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யணும். எல்லா சமுதாயத்துல வந்து ரோடு, தண்ணி வசதி, சாக்கடை வசதி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும். அதனாலதான் வந்து மக்கள் எல்லாரும் இவரை வந்து எதிர்பார்த்து போட்டிருக்காங்க. ஊழல் இல்லாத ஆட்சி தமிழகத்துல வேணும். ரெண்டாவது, பள்ளி பிள்ளைகளுக்கு வந்து இந்த கஞ்சா போதை உணர்வுகளை வந்து அறவே நீக்கிறதுக்கு பாடுபடணும். ரெண்டாவது, பெண்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு. ரெண்டாவது, நம்ம மதுரையில வந்து குப்பையில்லா நகரம் அப்படின்றத உருவாக்குறதுக்கு பாடுபடணும். எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து கால்வாய்கள்ல குப்பை நிறைய நிறைஞ்சு கிடக்கு, ரோடுகள் சரியில்லை. மழை பெஞ்சா நம்ம சைக்கிள்லயே டூ வீலர்லயே போறது ரொம்ப சிரமமா இருக்கு. மெயின் ரோடுகள் தான் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. மற்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கு. மதுரையை வந்து பழைய மாதிரி கொண்டு வர்றதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணலாம். இப்போ பெண்களுக்கு சேஃப்டி இல்லாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. அண்ணன் வந்திருக்காரு, நல்ல தீர்ப்பு கொடுக்கணும். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போறது எல்லாமே அவாய்ட் பண்றாங்க, ஏன்னா அது ட்ரீட்மெண்ட் சரிவர கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அண்ணன் வந்திருக்காரு, அண்ணன் வந்து இதுல ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நம்பிக்கையா போறாங்க, ஏன் ஜிஹெச்ல நம்பிக்கை வர மாட்டுது? அங்க ட்ரீட்மெண்ட் குவாலிட்டியா கொடுத்தாங்கன்னா நம்புவாங்க இல்லைங்களா? அதுக்காக அண்ணன் கொஞ்சம் ஆட்சி அமைச்சு இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். விஜய் வந்து இப்போ ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணா நல்லா இருக்கும். மற்றபடி இந்த மாசம் 1000 ரூபா கொடுத்தது, 2500 திட்டம் சீக்கிரம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இந்த 200 யூனிட் கரண்ட் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இந்த 500 யூனிட் ஓட்டினாதான் அந்த மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் பார்த்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி இதை நல்லா செஞ்சாங்கன்னா கொஞ்சம் ஆட்சி நீடிக்கும். விஜய் சார் வந்ததே பெரிய மாற்றம் தான். ஹோப் நிறைய இருக்கு, இது பண்ணுவார் அது பண்ணுவார் அப்படின்னு. ஆனா எல்லாமே செயல்ல பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பான முறையில பெண்கள் பாதுகாப்பு, ஏன்னா அதை வச்சுதான் நிறைய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதை ஒரு பெருசா கையில் எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து பெண் சுதந்திரம் கிடைச்சிருச்சு சொல்றாங்க, ஆனா இன்ன வரைக்கும் பெண்கள் நடமாடுறது கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்க. இதெல்லாம் இஷ்யூ எல்லாம் பார்த்தா, அதனால பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றத என்ன ரொம்ப வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அவர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லா செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. ஏழை வேலைகளுக்கு நல்லபடியா செய்யணும். அதே போதும். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த தாலி, இந்த சேலை எல்லாம் கொடுக்கலாம், நல்ல திட்டங்கள், அது வரவேற்கக்கூடிய திட்டம். அவங்க மக்கள் விரும்பிட்டாங்க, அது யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் நல்லது செய்வாருன்னு அவரை சிஎம்மா தேர்ந்தெடுத்துக்காங்க. நல்ல நேரம் வந்து அவருக்கு உட்காந்துருச்சு, அவர் நல்லபடியா செய்வார். அவர் நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு. மாற்றங்கள் வருவோம் நினைக்கிறீங்க. போன ஆட்சி இல்லாம மாற்றம் எங்க இருந்துச்சுன்னு கேக்குறேன் நானு. போன பீரியட்ல எதுதான் ஒரு பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு, என்னதான் உங்களுக்கு தராம இருந்தாரு அவரு? அதாவது நம்ம மதுரை ஜிஹெச்ல உள்ள போய் எல்லாம் பாத்துருக்கீங்களா? எதுதான் சுத்தம் இல்லாம இருக்கு. எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதா? சாப்பாடு இலவசம், எல்லாமே இலவசமா கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் எதுவுமே ஃபுல்லா சுத்தமா இருக்கு இன்னைக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ல. அது கூட எப்ப நடந்தது? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க பக்கத்துல. இது பூரா போன ஆட்சியில் நடந்தது. இது கூட இருந்தா கோரிப்பாறை பாலம் கட்டினது டிஎம்கே ஆட்சியா? இதுக்காண்டி ஆம்புலன்ஸ் போறதுக்காண்டி ஒரு பாலமே போட்டு கொடுத்தாரு. இதுக்கு மேல நாங்க என்னதான் செய்யணும் தெரியல எங்களுக்கு. பரவாயில்ல, புதுசா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லபடியா ஆளுங்க பாத்துக்குருவோம். மதுரை ஏர்போர்ட் ரேட்ல ரொம்ப டாபிக் ஆகுது. உங்களுக்கு இடைஞ்செல்லாம் மக்கள் போக்குவரத்து ஆகட்டும். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, ஒரு பங்கன் இருக்கு, அன்னைக்கு நிறைய கல்யாண மண்டபம் இருக்கு இந்த ஏரியாவில். அந்த மண்டபத்துல இருந்தா பங்கன் இருக்குன்னா ஒரு ஆளு போக முடியாது. தண்ணி கூட எங்களுக்கு தண்ணி கூட கிடையாது. 2 ஆண்டு காலமா நாங்க 20 வீடு மெயின் ரோட்ல இருக்கோம். 3 தண்ணி தொட்டி என் வீட்டுக்கு எதுக்கு இருக்கு? 3 தண்ணி தொட்டி இருக்கு, எங்களுக்கு தண்ணி கிடையாது. 2 வருஷமா தண்ணி விடல. அவராவது தண்ணி கொடுக்க சொல்லுங்க. இந்த ரோட வந்து நல்லா அகலப்படுத்த சொல்லுங்க, நல்லா அகலப்படுத்தி ஓரம் கட்டிட்டு நல்லா 4 வழி சாலை ஆக சொல்லுங்க. அப்ப அப்படி மாற்றப்பட்டு இந்த குப்பை துப்புரவு தொழிலாளர் குப்பையில ஒரு கூடையில எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டோம்னா அதை எடுத்து கொட்ட மாட்டாங்க. நாங்க வந்து எடுத்து கொட்டணும், நீங்க தான் வந்து எடுத்து கொட்டணும், நாங்க எடுத்து கொட்ட மாட்டோம் அப்படிங்கிறாங்க துப்புரவு தொழிலாளர்கள். ரோடு அகலப்படுத்துங்க, தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுங்க, எந்தெந்த ஏரியாவுக்கு தண்ணி சப்ளை இல்லையோ அப்படிங்கறது கூட நல்லா கேளுங்க. இதுல 20 வீடு இந்த லைன்ல இருக்கு, பைப்பு பதிக்கல, தண்ணியும் கிடையாது. 2 ஆண்டு காலமாக என்னடான்னா அவங்க இன்னும் ஆர்டர் கொடுக்கல, அதிகாரம் கொடுக்கல, அதனால நாங்க பைப்பு பதிக்கல, அதனால எங்களால தண்ணி விட முடியாது. ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா நாங்க 1000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம். வெளியே உப்பு தண்ணி விலைக்கு வாங்குறோம், குடிக்கிற தண்ணியே விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இதுல உப்பு தண்ணி வேற விலைக்கு வாங்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் பார்த்து அவரை கொஞ்சம் பொறுமையா இருந்து செய்ய சொல்லுங்கயா. அவருக்கு என்னுடைய நன்றியா, நல்லபடியா செஞ்சு கொடுத்தாருன்னா அவர் காலில் விழுந்து வணங்க காத்துட்டு இருக்கிறையா. எனக்கு 80 வயசு ஆகுது.